அன்றைக்கி நானே தம்பி போயின்னு இருந்தப்ப டக்குன்னு ஒரு பொம்மை ஒரு ஆன்ட்டி விற்கிறாங்க. ஏய் இது எவ்வளோன்னு நான் கேட்டேன். அவங்க என்னென்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம பாக்கெட்டில் பார்த்தா ஒரு நயா பைசா இல்லையே. அச்சோ டேய் அதெல்லாம் ஏன்டா, வாடா என்கிட்ட காசு இருக்குடா, காசு எடுத்துடுறேன்னு சொல்கிறேன். பேங்க்கா அவங்ககிட்ட கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒரு கார்டு எடுத்து காட்டுறான். அடப்பாவி என்னடா கார்டு இருந்துன்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேங்க் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் இருக்குது, நம்பர் கீபேட்லாம் இருக்குது, மேலே பேட்டரிலாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேங்க்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு கார்டை போடுறான். கார்டை போட்டது பார்த்தீங்கன்னா அதில் 1 2 3ன்னு பட்டன்லாம் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு காசு எடுக்கிற பட்டன் அமுக்குறான். அந்த காசு எடுக்கிற பட்டன் அமுக்கிட்டு 10 ரூபான்னு போட்டு திருப்பி காசு எடுக்கிற பட்டன் அமுக்கிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட சொல்லி அது கேட்டுது. அவன் என்னன்னா பாஸ்வேர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் ஏதோ பாஸ்வேர்டை போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்தா ஏதோ ப்ளூ கலர் லைட் எரியுதுங்க. என்ன லைட்னே தெரியல. அப்புறம் ஃபேஸ் ரெக்கக்னேஷன்னு மூஞ்சிக்கிட்ட சொல்லிட்டோம். மூஞ்ச தாங்க கிட்ட கொண்டு போனாங்க பாருங்களா. கிட்ட கொண்டு போயிட்டான். டக்குன்னு ரோடு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஐயா ஜாலி, உள்ளே ஊறப்பட்ட காசு இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். என்ன அவ்வளோதான் இருந்ததுன்னு பார்த்தா 10 ரூபா தான் இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கொடுத்து பொம்மையை வாங்கிட்டேன். ஜாலி பா.